ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 220 அதிகரித்த நிலையில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா, இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்க பற்றி இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா காலையில் கிராமிற்கு ரூ. 220 அதிகரிச்சிருந்துங்க. ஒரு சவரனுக்கு ரூ. 1760 ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று மாலை இரண்டாவது முறையாக தங்கத்தோட விலை அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்று இரண்டாவது முறையாக அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இனி அடுத்தது நாளை காலையில் வந்து நம்மளுக்கு ரேட் அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ தற்பொழுது தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ரூ. 220 அதிகரித்து 22 கேரட் ஒரு கிராம் ரூ. 16,700 ஒரு சவரன் ரூ. 96,600 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் ஒரு கிராம் ரூ. 12,763 ஒரு சவரன் ரூ. 1,02,104 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ரூ. 1 அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி ரூ. 170 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா, இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாங்க. இப்போ மாலை நாளை கால் நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை வந்து சின்ன ஒரு இறக்கம் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்று தங்கத்தோட விலை வந்து ரேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஏற்றம் சின்ன ஒரு இறக்கம் இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. பெரிய அளவுக்கு வந்து ஏறு முகத்துலையோ இல்லை இறங்கும் முகத்துலையோ அப்படி இல்லைங்க. சின்னதாக ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 15 பைசா கிட்ட நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குங்க. ஸோ மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து இந்திய சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை வந்து குறைய தொடங்குச்சுன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு இதே போல் நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் கிடச்சிதுன்னா நாளைக்கு நமக்கு வந்து தங்கத்தோட விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாங்க. ஆனால் இடைப்பட்ட டைம் நிறைய இருக்குது. இந்த டைமில் ஏதாவது அப் அண்ட் டவுன் மாறலாம். இந்திய ரூபாயின் மதிப்பும் ஸ்ட்ரென்த் ஆகலாம், இன்னும் கொஞ்சம் இல்லை வந்து வீக் ஆகலாம். ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்த்து ஆகணுங்க. ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது தற்பொழுது 11,700 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா 11,700 இருக்கலாம். அப்படி இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூ. 10 ரூ. 50 வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவல்லையே தங்கத்தோட விலை வந்து அப் அண்ட் டவுன் தான் போயிட்டுருக்கு. பெரிய அளவுக்கு வந்து மாற்றம் எதுவும் இல்லைங்க. ஸோ இரவு இதே மாதிரி தான் இருக்கா, இல்லை ஏதாவது ஸ்டேட்டஸில் மாற்றம் இருக்கா அப்படிங்கிற பார்த்துட்டு இரவு 9 மணி வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. அடுத்து வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு வந்து இன்று ரூ. 1 அதிகரித்து ரூ. 170 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. வெள்ளியோட விலையும் பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா நாளைக்கு இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா வெள்ளியோட விலை ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூ. இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து சர்வதேச லெவலில் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. மார்க்கெட் லெவலில் பெரிய அளவுக்கு வந்து மூமெண்ட் எதுவும் இல்லாமல் தான் இருக்குது. பார்க்கலாங்க. யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஈவினிங் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்துட்டு 9 மணி வீடியோவில் என்ன மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ இன்று இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு சொல்ல முடியும். ஸோ பார்த்திங்கன்னா இன்று ஒரே நாளில் ரூ. 220 அதிகரித்து 22 கேரட் ஒரு கிராம் தற்பொழுது 11,700 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆவரேஜ் மதிப்பு ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பெரிய அளவுக்கு லாஸும் இருக்காதுங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் சொந்தமாக ஓனாக டிசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.